வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கம் அமைதியாக இருக்குது, சலனம் இல்லாமல் இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ரொட்டீன்ஸாக அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. இந்த வார மத்தியமத்தில் பார்க்கும்போது குறிப்பாக செவ்வாய் 2லேருந்து 3ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். அது பெரிய அட்வான்டேஜ். என்ன காரணம்னா 3ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போகும்போது நம்ம தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகும். உடம்புல நல்ல எனர்ஜி லெவல் ஏற்படும். நம்ம வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்காது. ரொம்ப கிளியராக பேசுவீங்க, கிளியராக ஆக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும். தன வரவு கூடும்னு சொல்லலை, ஆனால் செலவுகள் குறைந்தாலும் நல்லது தானே. அதனால் கொஞ்சம் பணம் நிற்கும் கையில். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு சாஃப்ட்டு தன்மை வெளில வரும். அதாவது நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட என்ன நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் உண்மையே சொன்னால் கட் அண்ட் ரைட்டாக அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த நிலைகள்லாம் மாறுறது. அதனால் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியது என்னென்னா, நம்மளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயங்கள் நல்லபடியாக மாற தொடங்குகின்ற ஒரு காலம் தொடக்கம் இது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல ஆரம்பமாக இந்த வாரம் அமையும். சில பிரைட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அஹெட் ஆஃப் மீ வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நம்மளுடைய ஒரு பெயர் விஷயங்கள்லாம் நல்லபடியாக பேசப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கு, இதெல்லாம் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மாற்றங்களை தரக்கூடிய வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.